அபிராமி. சிஸ்டர், கலெக்டர் சரண்யா எங்க இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க மேடம். அவங்கள பார்க்க முடியாதுங்க. போலீஸ் அவங்கள பார்க்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பரவாயில்லம்மா, நான் இருந்து பார்த்துட்டே போறேன். எந்த வழியா போகணும்னு சொல்லுங்க. நேரா போய் லெஃப்ட்ல போங்க. சரி. அம்மாவை எப்ப வீட்டுக்கு அனுப்புவாங்க? சீக்கிரமா அனுப்பிடுவாங்கடா கண்ணா. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, எப்ப எழுந்திருப்பாங்க பாட்டி? ஓகே சார், யார் வந்தாலும் உள்ளார அலோவ் பண்ணாதீங்க. எனக்கு அம்மா கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. கவலைப்படாதடா கண்ணா, சீக்கிரமே அம்மா கிட்ட நீ பேசலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. சரி பாட்டி. இத பத்திரமா வச்சுக்கோங்க. நான் ஃபார்மசி வரைக்கும் போயிட்டு வரேன். சரி சதீஷ், என் கூட கொஞ்சம் வாங்க. ஓகே சார். என்ன பாட்டி இது? இது அம்மாவுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கறாங்கல்ல, அத பத்தி எல்லாம் எழுதிருக்காங்க. கூட நான் வெச்சுக்கிறேன். வேணாம் கூட வேணாம்ப்பா, சொல்றத கேளு. அப்பா வருவாங்கல்ல, வேணாம் சொல்றேன்ல. வெச்சுக்கிறேன். என்னடா நீ? முக்கியமான ஃபைல் சார், கலெக்டர் சரண்யாவை பார்க்கணும். இப்ப பார்க்க முடியாது. சார், நான் இன்ஸ்பெக்டர் திவாகரோட அம்மா தான். பார்த்துட்டு போயிடுறேன். முடியாது மேடம். இவ எங்க இங்க வந்தா? பாப்பா அந்த பக்கம் போலாம். நீ செல்ல கொடு. ஒரே நிமிஷம் சார். யாருக்கு பாட்டி கால் பண்ற? சும்மா இருடா. ஆர்டர் கொடுத்திருக்காங்க, யாரையும் உள்ள அலோவ் பண்ண முடியாது. ஹலோ, சொல்லுமா. டேய் ரவி, மறுபடியும் கழுத்துக்கு கத்தி வந்துருச்சுடா. என்னமா சொல்ற? ஆமாடா, திவாகரோட அம்மா சரஸ்வதி சரண்யாவை பார்க்க ஆஸ்பத்திரிக்கே வந்திருக்கா. நீ சீக்கிரமா வந்து அவளை வெளியில அனுப்புடா. சரிம்மா, நீ அங்கேயே இரு, நான் இது வரேன். சரி, சீக்கிரமா வா. என்ன பாட்டி? ஒண்ணும் இல்லடா, சும்மா பேசாம இரு. அப்பா வருவார் இப்ப. ஐயோ, அப்போ பார்க்கவே முடியாதா? ஆமா மேடம், ஐசி ரூமுக்குள்ள யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க கலெக்டர்ங்கிறதுனால ஸ்ட்ரிக்டா செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. வெளியாளுங்க யாருக்குமே அனுமதி கிடையாது. ப்ளீஸ் மேடம். யார் நீங்க? யாரை பார்க்கணும்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சார், நான் இன்ஸ்பெக்டர் திவாகரோட அம்மா. நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? நீங்க ஏன் என் பொண்டாட்டியை பார்க்கணும்? கண்டவங்களா வந்து பார்த்துட்டு போக. என் பொண்டாட்டி ஒண்ணு எக்ஸிபிஷன் இல்ல. என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? குழந்தை காணாம போய் கிடைச்சிட்டா இல்லையா, அதுக்காக அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றதா வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் அம்மாவை கூப்பிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு அவங்களால வர முடியாம போயிடுச்சு. அன்னைக்கு தாங்க அவங்களுக்கு இந்த விபத்து நடந்திருக்கு. அதை நான் கேள்விப்பட்டதுல இருந்து என்னால பூஜை ரூம்ல கூட உட்கார முடியல. மனசு கடந்து தவிச்சுக்கிட்டு இருந்தது. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க காரணம்லாம் எனக்கு வேண்டாம். சரண்யாவை பார்க்க உங்களை நான் அனுமதிக்க முடியாது. நீங்க என்ன உங்க உறவு? அவ அம்மாவா, அத்தையா, இல்ல சித்தியா, இல்ல எனக்கு தான் ஏதாவது உறவா? உங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எந்த அடிப்படையில அவளை பார்க்க வந்திருக்கீங்க? சொந்த பந்தம் இருந்தாதான் பார்க்க வரணுமாப்பா? ஒரு மனிதாபிமானத்தோட பார்க்க வரக்கூடாதா? சும்மா மனிதாபிமானம் மனசாட்சின்னு டயலாக் அடிக்காதீங்க. ஏற்கனவே உங்க பிள்ளையோட சேர்ந்துகிட்டு தேவையில்லாத கேஸ்ல தலையிட்டதுனாலதான் என் பொண்டாட்டி இப்படி படுத்திருக்கா. நீங்களும் வந்து பார்த்தா அவ ஒட்டுமொத்தமா போய் சேர்ந்துருவா. அதுக்காக நீங்க ஆசைப்படுறீங்களா? ஐயோ தம்பி, அவங்க நல்லபடியா பொழைச்சு வரணுங்கிற எண்ணத்தோட தான்பா நான் வந்திருக்கேன். நீங்க என்னதானா என்னென்னமோ பேசுறீங்களே. இந்த பாருங்க, உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க புள்ளைக்கு ப்ரமோஷன் வேணும்னா நேர் வழியில முயற்சி பண்ண சொல்லுங்க. அவர் வேலையில சின்சியரா இருந்தார்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் தானா தேடி வரும்.
அதை விட்டுட்டு கலெக்டரை காக்கா புடிச்சு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். போத நிறுத்துங்க தம்பி. குறுக்கு வழியில முன்னேறணும்னு என் புள்ள கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டான். அவனோட நேர்மையை பத்தி இந்த ஊருக்கே நல்லா தெரியும். கலெக்டர் அம்மாவுக்கே நல்லா தெரியும். அதனால்தான் மத்தவங்களை விட என் புள்ள மேல மதிப்பும் மரியாதையும் அதிகமாவே வச்சிருக்காங்க. அவனை பத்தி தப்பா சொன்னா கடவுளுக்கே அடுக்காது. அப்படின்னா நீங்க உங்க சுயநலத்துக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. கலெக்டரோட நல்லா பழகிட்டா நீங்க எவ்வளவோ சாதிக்கலாம், எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம், சொகுசா வாழலாம். அப்படிதானே? வேண்டாம் தம்பி, வேண்டாம். இதுக்கு மேல அதிகமா பேசாதீங்க. நான் வந்த நோக்கத்தையே களங்கப்படுத்திட்டீங்களே. இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க மாட்டேன் தம்பி. அப்படி நின்னா அதை விட எனக்கு அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. புரியுதல்ல? கிளம்புங்க. இனிமே இந்த பக்கமே வராதீங்க. தம்பி, போறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்றேன். கலெக்டரோட நல்ல குணத்துக்கு அவங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான் ஆண்டவன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்கள மாதிரி ஒரு புருஷனை கொடுத்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனையே கொடுத்துட்ட ஆண்டவன். ஏய், வா. அம்மா, வாம்மா. இங்கே இருடா. சரி பாட்டி. அப்பா சரண்யா தான் இவ பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே என்ன பேச்சு பேசுற பத்தியா? இவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அப்புறம் உன் அம்மாவோட கதி அவ்வளவுதான். அம்மா பொண்ணு சந்திக்கிறது 2வது முறையே எப்படியோ தப்பி போயிடுச்சு. இவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கவே கூடாதுடா. அதுக்குள்ள நீ ஏதாவது செஞ்சாகணும். அம்மா, நான் இப்போ பேசின பேச்சுக்கு அவ ஜென்மத்துக்கு இந்த பக்கம் வரமாட்டா. தைரியமா இரு. இல்லடா, நாம அப்படி அலட்சியமா விட்டுற முடியாது. என்னைக்கோ வீட்டை விட்டு துரத்தப்பட்டவ அவளை திருப்பி பார்க்கவே மாட்டேன்னு நான் நம்பினேன். ஆனா விதி அம்மாவும் பொண்ணையும் எப்படி நெருங்க வச்சது பாத்தியா? ஏதோ ஒரு சக்தி அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குடா. இல்லம்மா, அதுக்கு நான் விட மாட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உட்கார். ம். என்னடா ஹாயா உட்காந்துருக்க? ஊர் சுத்து போலியா? அதுக்கு இன்னும் நேரம் இருக்குண்ணா. பிச்சிடுமா படுவா. விஜய் ஒரு காஃபி கொண்டாமா? சரிங்க அத்திமே. சுபு, ரமேஷ் கிட்ட ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருந்தேன். ஈவினிங்கா தரேன்னு சொல்லியிருந்தான். இப்போ வாங்கிட்டு வந்துறியா? சரிண்ணா. ஐயோ வேண்டாம்டா, நானே போய் வாங்கிக்கிறேன். சரி, ஓகேண்ணா. அத்திமே இந்தாங்க. தேங்க்யூமா. கோகிலா, விஜய் வந்ததுல இருந்து நோக்கு வேலையெல்லாம் போச்சு போல இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்? பின்ன 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர் பார்த்துட்டு இருந்தா ஃப்ரீயா இருக்கேன்னு தானே அர்த்தம். என்னது? ஏண்டி, ஆமா, இது தெரியாம தான் இவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருந்தியா? மக்கு மக்கு. என்னடி சீரியஸா பார்த்துட்டு இருக்க? விஜி, விஜி அக்கா. இப்ப எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்க? விஜி இங்க வா. வரேன்க்கா. ஏண்டி கேக்குறேன்ல. என்னக்கா? இத பாரு. உன் அக்கா அபிராமி மாதிரியே இல்ல? ஆமாக்கா, இது அபிராமி அக்காவே தான். பேப்பர்லயே அவங்க போட்டோ போட்டிருக்காங்க. அக்காக்கு என்னாச்சுக்கா? இது அபிராமி இல்ல, கலெக்டர் சரண்யா. யாரோ இவங்களை சுட்டிருக்காங்க. அச்சச்சோ. ஐயோ, என்ன கோகிலா, நேக்கு தலையும் புரியல காலும் புரியல. இது 2 நாளைக்கு முன்னாடி வந்த பேப்பர். இத பார்த்து ஏன் டென்ஷன் ஆகுற? ஐயோ, அபிராமிங்கிறது இவ கூட பிறந்தவ, என் கூட படிச்சவ. இந்த கலெக்டர் சரண்யா அப்படியே அச்சு அசல் அபிராமி மாதிரியே இருக்கா. கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்ல. மணி, அது எப்படி மணி? உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவா.
அப்படி பார்த்தா கூட அச்சஸெல்லாம் இருக்க மாட்டாங்களே. ஒருவேளை அவங்க ட்வின்ஸாக இருப்பாங்களோ? சும்மா வளரின்னு இருக்காத. அபிராமி கூட பிறந்தது இவன் மட்டும்தான். ஆனா இந்த கலெக்டருக்கும் அபிராமிக்கும் இருக்கிற உருவ ஒற்றுமைய என்னால நம்பவே முடியல. எப்படி சாத்தியம்னு நேக்கு தெரியல. நேக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லா புரியுதுக்கா. நான் அந்த தப்பானவங்களோட மாட்டின்னு இருந்தப்போ அபிராமி அக்காவோட போட்டோ என்கிட்ட இருந்தது. அத பார்த்துட்டு தான் நான் கலெக்டரோட தங்கச்சின்னு எல்லாரும் தப்பா நினைச்சுண்டா. அந்த பயத்துல தான் என்ன வெளியே போன அமிச்சிட்டா. என் மானத்தை காப்பாத்தின இந்த அக்காக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துடுதே. இருடா, நானே போய் பார்க்கறேன். விஜி, அச்சு அசல் அபிராமி மாதிரியே இருக்கா. ஆமாங்கா. எஸ், நான் இன்ஸ்பெக்டர் திவாகர். சிவராமன். நான் தான் சார். மிஸ்டர் சிவராமன், உள்ள போய் பேசலாமா? வாங்க சார். வாங்க சார், உட்காருங்க. என்னன்னா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சொல்லுங்க சார். TN21B 6177. இது உங்க வண்டி நம்பர் தானே? ஆமாம். 24ஆம் தேதி பகல் 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ள உங்க கார் எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் போனீங்கன்னு சொல்ல முடியுமா? சார், நீங்க விசாரிக்கிறது பார்த்தா நீக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்காக இதெல்லாம் கேட்கறேன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? காஞ்சிபுரம் மாவட்டம் கலெக்டர் சரண்யா சுடப்பட்ட விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பில்டிங்ல உங்க வண்டி இருந்துச்சு. நீங்க எதுக்காக அங்க வந்தீங்க? இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் என் ஒய்ஃபோ கார் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகவே இல்லை சார். இதை பாருங்க மிஸ்டர் சிவராமன், நீங்க போனீங்களோ வேற யாராவது போனாங்களோ அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா உங்க வண்டி ஸ்பாட்ல இருந்துச்சு. அதுக்கான ஐ விட்னஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்க வண்டியோட நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி உங்க அட்ரஸை வாங்கிட்டு தான் உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன். ஸோ எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்றது தான் உங்களுக்கு நல்லது. சார், என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா நானும் என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு, அவ பேர் விஜி. நாங்கள் 2 பேரும் காரில் கிளம்புனோம். என்னை வந்து பேங்க்ல ட்ராப் பண்ணிட்டு அவளை ஷாப்பிங் பண்ண சொல்லி எக்மோருக்கு அனுப்பி வச்சேன். அவள் 2 பேரும் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரச்ச காரை காணோம். இவ 2 பேரும் பயந்து போய் நேக்கு ஃபோன் பண்ணா. நான் உடனே என் ஆத்துக்காருக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாம் சார், இவன் எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தனால என்னால் உடனே கிளம்பி வர முடியல. சரி, வீட்டில் போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு அப்போதைக்கு விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கிளம்புனேன் சார். அப்போ தான் என் தம்பி ஃபோன் பண்ணான். ஆனால் நம்ம காரு வடபழனியில் தனியாக நின்றுருக்கு அப்படின்னு சொன்னான். சரி, வண்டி எடுத்து வந்துடுறான்னு நான் சொல்லிட்டேன். அதான் கார் கிடைச்சிருச்சே, அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட்னு அப்படியே விட்டுட்டேன் சார். இதுதான் சார் நடந்தது. யார் எங்க காரை திருடினா, எதுக்காக திருடினா, ஏன் மறுபடியும் கொண்டு வந்து விட்டா, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கார் காணாம போனது தெரிஞ்சோம் நீங்க ஏன் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? உங்க கார் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் காணாம போய் திரும்ப கிடைச்சிருக்குன்னா அதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு நீங்க நினைக்கல? சரி, இத பத்தி போலீஸ் கிட்ட நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனாவது சொல்லிருக்கலாம்ல? என்னவோ எங்களுக்கு அப்படி யோசிக்க தோணல சார். கார் கிடைச்ச சந்தோஷத்துல அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். ஐ எம் சாரி மிஸ்டர் சிவராமன், நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. எல்லாம் பிளான் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. ஐயோ இல்ல. எனிவே, இந்த கேஸ் விஷயமா மறுபடியும் நான் உங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இல்ல நாங்க கூப்பிட்டா நீங்க காஞ்சிபுரம் ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியிருக்கும். மோர் ஓவர், வெளியூருக்கு எங்கேயாவது போற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உங்க கோஆபரேஷன் முழுசா இருக்கும்னு நான் நம்புறேன். சார், நாங்க எல்லாருமே கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். ஒரு உயிரை கொள்ற மனசு எங்களுக்கு யாருக்குமே இல்லை சார். அதுவும் இல்லாம கலெக்டர் சரண்யாவை நாங்க பார்த்தது கூட இல்லை சார். தயவு செஞ்சு நாங்க சொல்றதை நம்புங்க சார், ப்ளீஸ். பாப்போம் மிஸ்டர் சிவராமன், எது உண்மை எது பொய்ன்னு கூடிய சீக்கிரமே தெரியும். We will meet again. என்னன்னா அது? இன்ஸ்பெக்டர் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போறாரு. இப்பதான் கலெக்டர் சுட்டுட்டாங்கன்னு நம்ம பேப்பர்ல படிச்சோம். அதுக்குள்ள அந்த கேஸ்ல நம்ம தலையும் உருளுன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. நேக்கும் ஷாக்கா தான் இருக்கு கோயிலா. யாரும் நம்ம காரை திருடிட்டு போய் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க.
அவங்க எதுக்காக நம்ம காரை திருடினாங்க, தேவையில்லாம நம்மளையே இதுல இழுத்து விட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. அவமானமா போச்சு நந்தா, ரொம்ப அவமானமா போச்சு. இத்தனை வருஷ காலமா இந்த பிசினஸ்ல நான் சம்பாதிச்ச பேரு செல்வாக்கு எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல நீ காலி பண்ணிட்ட. வீராவுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அதை கரெக்டா செய்து முடிப்பான்னு எல்லாரும் பெருமையா சொல்லுவாங்க. ஆனா நீ அதை பொய்யாக்கிட்டியா நந்தா? சொல்ல வந்த விஷயத்த நேரா சொல்லுங்க. இப்படி சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. உன்னால சுடப்பட்ட அந்த கலெக்டர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. இருக்காது, அவ தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இந்த நந்தா ஒரு ஆளை ஏம் பண்ணா போதும், அவன் கதை முடிஞ்சிடும். இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இல்லையே, இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. நந்தா, இனிமே நம்மள நம்பி யார் அசைன்மெண்ட் கொடுப்பா? தமிழ் ஆளுங்களா இருந்தாலும் இந்த மும்பைல அசைக்க முடியாத நிலைமையில இருக்கும். ஏன்? நம்ம குறி வச்சா அது தப்பாதுன்றதுனால தான். ஆனா அந்த நம்பிக்கை இப்ப பொய்யாயிடுச்சு. இனிமே நம்மள நம்பி யார் வேலை கொடுப்பா? வீராபாய், அந்த கலெக்டர் நிச்சயமா உயிரோட இருக்க முடியாது. யாரோ தப்பு தப்பா தகவல் கொடுத்திருக்காங்க. டேய், அவளை தூக்க சொன்ன பாட்டியே எனக்கு போன் பண்ணி கேவலமா திட்டான்டா. சோலையா 50 லட்சம் ரூபாய் இந்த கையில தூக்கி கொடுத்தான். அதுல பாதி அப்படியே உங்ககிட்ட கொடுத்தேன். யார நம்பி? நந்தா, உன்னை நம்பி கொடுத்தேன். ஆனா இப்படி என்ன கவுத்துட்டிய?